இப்போ நம்ம காலகட்டங்கள்ல நமக்கு ஒரு கேரவேன் கிடையாது. அதே மாரி நமக்கு Facebook, Insta இதெல்லாம் இருந்தது கிடையாது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்தது பிளஸ் பாயிண்ட்ன்னு நினைக்கிறியா? இல்ல மைனஸ் பாயிண்ட்ன்னு நினைக்கிறியா? அப்போ வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து தினத்தந்தி இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா உனக்கு? அதில் ஒரு நட்சத்திர பேட்டின்னு ஒன்று வரும், பார்த்துருக்கியா? அதில் வந்து நம்ம ஒரு நியூ ஃபேஸ்னால் நம்மளுடைய இதை வந்து இந்த நட்சத்திர பேட்டியில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒன்று போட்டு ஒரு புது முகம் அப்படின்னு பின்னப் போட்டு புது முகம் அப்படின்னு போடுவாங்க. அது புதன்கிழமையோ ஏதோ ஒன்று நட்சத்திர பேட்டின்னு ஒன்று போடுவாங்க. அதுதான் நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன். அது ஒன்று வந்ததுன்னா பூரா தமிழ் திரையுலகம், தெலுங்கு திரையுலகம் அத்தனை பேருக்குமே இப்படி ஒரு புது ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்கன்னு தெரியும். அதில் வித் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் போடுவாங்க. அப்போலாம் ஒன்றும் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி போட்டுருவாங்க. இமீடியட்லி நமக்கு டைரெக்டாக இருக்கும். ஒரு அட்ரஸ் புக் இருக்கும். ஆமா. அட்ரஸ் புக்கில் வந்து டாப் டு பாட்டம் எல்லாருடைய அதான் வெரைட்டி டைரக்டரி, விக்டரி டைரக்டரி. டீசர்லேருந்து கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருடைய பேர் நம்பர் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி இவங்க இருக்காங்களா தெரியாது அவங்களுக்கு, யார் யார் என்ன. ஸோ அதில் யார் ட்ரெண்டிங்காக இருக்காங்களோ அவங்கள தான் வச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க.